அப்பா பார்த்து அப்பா உட்காருங்க. பார்த்துங்க. பாத்து மெதுவா உட்காருங்கப்பா. டாக்டர் பாத்துட்டீங்கல்ல? டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? செக்அப் முடிஞ்சுதா? டாக்டர் என்ன சொன்னாங்க? பார்த்துட்டேன். பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, இசிஜி எடுத்தாங்க. ரிப்போர்ட் கிடைக்க கொஞ்சம் நேரம் ஆகுமா, நீங்க உட்காருங்க, நாங்க கூப்பிடுறோன்னு சொல்லிருக்காங்கம்மா. இந்தாங்க குடிங்க. செங்கமலம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கறேன். இந்தாங்க மாப்பிள்ளை. எனக்கு வேண்டாம். சத்யா இந்தா. வேணாமா, நீ குடி. நீதான் ரொம்ப டயர்டா இருக்க. சிஸ்டர், அப்பாவோட ரிப்போர்ட்ஸ் என்ன ஆச்சு? இதோ வந்துடுச்சு மேடம். டாக்டர் பார்த்துட்டு கூப்பிடுவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. நர்ஸ், எல்லா ரிப்போர்ட்டும் வந்துடுச்சா? ஆமா டாக்டர், வந்துடுச்சு. சரி, ஒவ்வொரு ரிப்போர்ட்டா கொடுங்க. நான் சொல்ற பேரெல்லாம் கூப்பிடுங்க. முதல்ல மிஸ்டர் வரதனை வர சொல்லுங்க. அடுத்தது மிஸ்டர் கௌசிக் குமாரை வர சொல்லுங்க. அடுத்தது பரதன். அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இதுல ஆர்டர் பண்ணிடுங்க. பி கேர்ஃபுல்மா. சாரி டாக்டர். வரதன் ரிப்போர்ட் முதல்ல இதோ கொடுங்க. தரேன் டாக்டர். முதல்ல நீங்க பேஷண்ட் வரதனை வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், ஒரு நிமிஷமா. டாக்டர், இல்லம்மா, நீங்க அந்த பேஷண்ட கூப்பிட வேண்டாம். அவங்க ரிலேட்டிவ் யாராவது வந்திருக்காங்களா? வரதன் சாரோட பொண்ணு வந்திருக்காங்க டாக்டர். அப்போ அவங்கள மட்டும் வர சொல்லுங்கம்மா. ஓகே டாக்டர். என்னம்மா டாக்டர் வர சொல்லிட்டாரா? சார் நீங்க இல்ல சார், மேடம் உங்களை மட்டும் டாக்டர் கூப்பிட்டாரு. இருங்கப்பா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நானும் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. வணக்கம் டாக்டர். வாங்க சத்யா, உட்காருங்க. இவர் யாரு? என் ஹஸ்பண்ட் டாக்டர். ப்ளீஸ் உட்காருங்க. டாக்டர், ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? அவர் ஓகே தானே? சத்யா, பேஷண்ட் எப்படி டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாதோ அதே போலதான் பேஷண்ட் கிட்டயும் ஒரு டாக்டர் போய் சொல்லக்கூடாதுமா. நீங்க 2 பேர் படிச்சவங்க, விவரமானவங்க, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணுமா. உங்க அப்பாவோட ஹார்ட் கண்டிஷன் ரொம்ப வீக் ஆயிடுச்சுமா. 15% தான் ஹார்ட்டே வேலை செய்யுது. இட் இண்டிகேட்ஸ் சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர்மா. என்ன சொல்றீங்க டாக்டர்? அட்லீஸ்ட் ஹார்ட் ஒரு 35% ஃபங்க்ஷன் ஆனா கூட ஒரு 2 வருஷம் கேரண்டி தரலாமா. ஆனா 15% லோ இஎஃப் ரேஞ்ச். மேக்ஸிமம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், எல்விஏடி ஆர் டிரான்ஸ்பிளான்ட் எது பண்ணாலும் இனிமே காப்பாத்துறது கஷ்டமா. வெரி சாரி டு சே திஸ் மா. உங்க அப்பாவோட கண்டிஷன் கைமீறி போயிடுச்சுமா. இனிமே அதிகபட்சம் 15 days இல்ல 1 month தாமா. அதனால அவர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியா வச்சுக்கோங்கம்மா. ஐயோ டாக்டர், அப்பா, அப்பா, அர்ஜுன், அர்ஜுன், அப்பா. சத்யா சார், கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. சரி, இந்தாங்க சார் ரிப்போர்ட். என்னங்க பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, இவங்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சே. என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க?
ஒன்றும் புரிய தெரியலங்க மாட்டேங்குது எனக்கும் பயமா தான் இருக்கு